வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். டொமினிகா நாட்டின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு. ஆட்சியை பிடிப்பதற்காக காங்கிரஸ் கட்சி எதையும் செய்ய தயங்காது. மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஊடுருவல்காரர்கள் கைப்பற்றிய நிலங்களை பறிமுதல் செய்ய சட்டம் கொண்டுவரப்படும். ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பை உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாக விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். வகுப்பு வாரிய சொத்துக்களை வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வகிக்கவே சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழாவிற்கான ஏற்பாடுகள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் ஆய்வு. இலக்குகளை அடைய மாணவர்களுக்கு சுய கட்டுப்பாடு அவசியம். எண்ணி துணிக கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தல். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்களை நியமிக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தொடக்கம். விரிவான செய்திகள். தங்கள் நாட்டின் உயரிய விருதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக டொமினிகா அறிவித்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் டொமினிகா நாட்டிற்கு அளித்த ஆதரவை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் சில்வனி பர்டன் அறிவித்துள்ளார். இந்த விருது கயானாவில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள இந்தியா காரிகாம் உச்சி மாநாட்டில் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 70,000 தடுப்பூசிகளை இந்தியா வழங்கி உதவி செய்ததையும், சுகாதாரம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வதற்கான முன்னெடுப்புகள் மற்றும் உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகளை முன்னிறுத்துவதில் பிரதமரின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. ஆட்சியை பிடிப்பதற்காக காங்கிரஸ் கட்சி எதையும் செய்ய தயங்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்துள்ளார். 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அங்கு தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சத்ரபதி சம்பாஜி நகரில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய தேசத்தின் பயணத்தில் மகாராஷ்டிரா கட்டாயம் தலைமை வகிக்கும் என்றார். இதன் அடிப்படையில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி தொடக்கம் முதலே இடஒதுக்கீட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக கூறிய அவர், எத்துணை காலமானாலும் அவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதே இல்லை என்றார். காங்கிரஸ் கட்சி எப்போதுமே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்துள்ளார். कांग्रेस शुरू से ही
आरक्षण के खिलाफ रही है। कांग्रेस आरक्षण को देश के खिलाफ बताती थी। कांग्रेस आरक्षण को मेरिट के खिलाफ बताती थी। कांग्रेस की मानसिकता और कांग्रेस का एजेंडा अभी भी वही है। இதனைத் தொடர்ந்து பன்வேல் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் நிலைமை ஆபத்தில் இருப்பதாக கூறினார். எனவே தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்காகவும் காங்கிரஸ் கட்சி எதையும் செய்யும் என்றும் நரேந்திர மோடி விமர்சித்தார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இகத்புரி நகரில் காங்கிரஸ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். அப்போது தேசத்தின் மேம்பாட்டிற்கு முன்னாள் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களை கார்கே பட்டியலிட்டார். இதேபோன்று முன்னாள் பிரதமர்களான இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோர் இந்த தேசத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈன்றதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதனிடையே புனே மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் வாக்கு சேகரித்தார். பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஊடுருவல்காரர்கள் கைப்பற்றிய நிலங்களை பறிமுதல் செய்ய சட்டம் கொண்டுவரப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். ஜார்க்கண்ட் 2ஆம் கட்ட தேர்தலையொட்டி கிரிதிக் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஊழலில் திளைத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜார்க்கண்ட் தொழிலதிபர்களின் நலனுக்காக ஆளும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் விமர்சித்தார். மத்திய அரசு செயல்படுத்தும் நலத்திட்டங்கள் இம்மாநில மக்களுக்கு சென்றடைய விடாமல் ஆளும் அரசு தடுப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். ஊடுருவல்காரர்களுக்கு தஞ்சம் அளிப்பதன் மூலம் சுயலாபம் ஈட்ட விரும்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஊடுருவல்காரர்கள் பழங்குடியினரிடமிருந்து பறிமுதல் செய்த நிலங்களை திரும்பப் பெறுவதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தார். இந்திய வர்த்தக மேம்பாட்டமைப்பை உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாக விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது ஒட்டுமொத்த தொழில்துறை மற்றும் மதிப்பு கூட்டல் சங்கிலியை ஒரே புள்ளியில் பிரதிபலிக்கும் வகையில் இந்திய வர்த்தக மேம்பாட்டமைப்பை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் ஒவ்வொரு முடிவையும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேம்படுத்துவதற்காகவே மத்திய அரசு டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முதலீடு செய்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த முன்னெடுப்பின் மூலம் மத்திய அரசு அளிக்கும் நிதி பயனாளிகளை நேரடியாக சென்று சேர்வதாக தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை பொறுத்தவரை மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அந்த திசையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண்மை, சுகாதாரம், நகர மேம்பாடு ஆகிய துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் 3 மையங்கள் அமைக்கப்படும் என மத்திய அரசு அண்மையில் முடிவு செய்திருப்பதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 100 years of independence from imperial rule, should we not give that kind of a stature for the country, at least for the sake of future generations? So a goal has been identified. And how do we achieve that? And for achieving that is the various ways in which we are saying we'll still put money for public investment for creating infrastructure. Investment, infrastructure, innovation and inclusivity. The 4 I's with which we shall reach the milepost of a developed country by 2047. கோவாவில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் ஆய்வு நடத்தினார். கோவாவில் 55வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா
வரும் 20ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 12 சர்வதேச திரைப்படங்களும் 3 இந்திய திரைப்படங்கள் உட்பட 15 திரைப்படங்கள் தங்கமயில் விருதுக்காக போட்டியிடுகின்றன. இந்நிலையில் கோவா சென்றுள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். பஞ்சான் பகுதியில் தனியார் ஹோட்டலில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை உயர் அதிகாரிகள், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 81 பொதுத்துறை நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 225% உயர்வு உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் செய்தி தொகுப்பை காணலாம். வகுப்பு வாரிய சொத்துக்களை வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வகிக்கவே சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கமளித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலுக்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படவில்லை என்றும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த தேவையுள்ள மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டதாக கூறினார். எரிசக்தித்துறை தொழிற்சாலைகளில் தலைவர்கள் மற்றும் நிபுணர்களுடன் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கலந்துரையாடினார். இதில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் 81 பொதுத்துறை நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 225% உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பொதுத்துறை நிறுவனங்களின் 12வது உச்சி மாநாட்டையொட்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மனிதநேய அடிப்படையில் நைஜீரியாவிற்கு 15 டன் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நைஜீரியாவுக்கு இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இந்த தொகுப்பில் உணவுப் பொருட்கள், கம்பளி, தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. சபரிமலை சீசனை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக 26 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலின் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வருகை தருவர். பக்தர்களின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், கொல்லம், கச்சிகுடா, கோட்டயம், கச்சிகுடா இடையே இரு மார்க்கத்திலும் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உலகை உலுக்கிய நிகழ்வுகள், தலைவர்களின் சந்திப்புகள், பின்னணி தகவல்கள், சர்வதேச பொருளாதார நகர்வுகள், புவிசார் அரசியல், ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். இது ஒரு மீள்பார்வை. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களின் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. வரும் 16, 17ஆம் தேதிகளிலும் இதனைத் தொடர்ந்து 23, 24ஆம் தேதிகளிலும் சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 947 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதால் வாக்காளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதை தவிர திருத்தம் செய்ய வேண்டிய வாக்காளர்கள் வரும் 28ஆம் தேதிக்குள் http:/voters.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்ட அறிக்கையில், வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை, கிண்டி, சைதாப்பேட்டை, மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம், அண்ணா சாலை, விமான நிலையம், தாம்பரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை திடீரென்று பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம், சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையினால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். சென்னையில் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது காண்போம். சென்னையில் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பணியாற்றும் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனை முன்பு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவ சங்க கூட்டமைப்பின் சார்பில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஆண்டனி, மருத்துவர்களை தாக்குபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் கோவை அரசு மருத்துவமனை முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவ சங்கத்தினர் மற்றும் மருத்துவ பணியாளர்களும் இதில் பங்கேற்றனர். நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மட்டும் வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டத்தில் உள்ள தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, போடி நாயக்கனூர், கம்பம், உத்தமபாளையம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து அவதியுற்றனர். உள் நோயாளிகள் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் இயங்கின. இதேபோல் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கருப்பு கொடி அணிந்து கண்டன முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற போராட்டத்தில் மருத்துவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உதகமண்டலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அரசு மருத்துவர்கள், இந்திய மருத்துவர் கழகத்தினர் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் மருத்துவர்களுக்கான பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் உட்பட 650 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நோயாளிகள் பெரிதும் அவதியடைந்தனர். மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசு மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மருத்துவமனைகளுக்கு வரும் பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நோயாளியின் பார்வையாளர் தாக்கி கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று நேரில் நலம் விசாரித்தார். தொடர்ந்து கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தில் அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் கலந்தாலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், மருத்துவமனைகளுக்கு வரும் பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட இருப்பதாகவும் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இது சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகளுக்கு வருகிற நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டைகள், பச்சை நிறத்திலான இந்த டேக் சர்ஜிக்கல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சேவை பெறுபவர்களுக்கு அவர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த சிகப்பு நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர்களுடன் வருகிறவர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த மஞ்சள் நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையில்
அந்த நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த நீல நிறத்தை பொறுத்தவரை ஜெனரல் அதாவது பொது மருத்துவத்திற்கு வருகிற நோயாளர்களுடன் வரும் பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் திமுக அரசு போதிய மருத்துவர்களை நியமிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எண்ணற்ற மக்கள் நலனுக்கான திட்டங்களை முந்தைய அதிமுக அரசு செயல்படுத்தியதன் காரணமாகவே தமிழகம் தற்போது இந்தியாவின் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக அவர் கூறினார். உடல்நலன் பாதிப்பு ஏற்படும் போது சிகிச்சைக்காக மருத்துவரை அணுகும் நோயாளிகள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமே தவிர மருத்துவர்களை தாக்குவது ஏற்புடையது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆட்சியில் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம். மருத்துவர்கள் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரை கத்தியால் குத்துவது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு மருத்துவர் என்று சாதாரண விஷயம் அல்ல. எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கும். ஆனால் ஓய்வே கிடைக்காத பணியாற்றக்கூடிய ஒருவர் மருத்துவர் தான். 24 மணி நேரம் ஷிப்ட் முறையில் மருத்துவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கிண்டி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் உறவினரால் தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை அவர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், மருத்துவமனையில் முதல் தரமான சிகிச்சையை அளிக்கும் மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றார். இதற்கு அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யும் நிகழ்வாக கருதாமல் ஏழை நோயாளிகள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வருகிறார்கள் என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதற்கு அரசாங்கம் தனது அடிப்படை கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நிகழ்வு, இது ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. இது மருத்துவமனைக்கு வரும் ஏழை நோயாளிகள் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு வருகிறார்கள் என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். மக்களுக்கு அரசாங்க மருத்துவமனையில் அத்தனை வசதிகளும் இருக்கிறது. இது முதல் தரமான சிகிச்சை இங்கே கிடைக்கிறது. எங்க வெளியில முடியல, அதனால தான் நாங்கள் இங்கே வரோம்ன்ற எண்ணத்தில் மருத்துவ மக்கள் இல்லாமல் ஒரு, நான் அடிக்கடி சொல்வேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் த லாஸ்ட் ஹோப் ஃபார் த புவர் பேஷண்ட்ஸ். ஆக அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவிற்கு அரசாங்கம் செயல்பட வேண்டும். இலக்குகளை அடைய மாணவர்களுக்கு சுய கட்டுப்பாடு அவசியம் என்று தமிழக ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற 17வது எண்ணி துணிக நிகழ்ச்சியில் இளம் சாதனையாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அப்போது இளம் சாதனையாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்த ஆளுநர், இலக்கை சரியாக திட்டமிட்டு பெற்றோர்களின் வழிகாட்டுதலோடு முன்னேறி சென்றால் வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார். They have a long way to go in life. And in that long way, it is your duty to see that you guide the child properly. Means, a child has achieved something extraordinary. That does not mean that the child knows everything, what is good, what is bad. Because parents who might not be well educated or might not be an achiever, but you have a big experience of life. இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் சிறந்து விளங்குகிறது என்றும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார்.
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் மதுரை மாவட்ட விளையாட்டு மைதான வளாகத்தில் ஒலிம்பிக் அகாடமி கட்டுமானப் பணியை அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், மதுரை மாவட்டத்தில் கபடி மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள ஒரு கடையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் விற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் சென்றுள்ளது. ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாநகராட்சி ஆணையர் நாராயணன் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் தலைமையில் மாநகராட்சி ஊழியர்கள் அதிரடி சோதனையை நடத்தினர். அப்போது அந்த கடையின் மாடியில் ஒரு அறையில் மூட்டை மூட்டையாக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், கப்புகள் ஆகியவை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் கணினி அறிவியலை தனிப்பாடமாக்கி கணினி பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியலை தனிப்பாடமாக அறிவித்து அதற்கான பயிற்றுனர் பொறுப்பில் கணினி அறிவியல் பட்டத்துடன் கல்வியியல் பட்டமும் பெற்றவர்களை ஆசிரியர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்று கணினி அறிவியல் பட்டதாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அந்த கோரிக்கையை ஆய்வு செய்வதற்கு தமிழக அரசு முன்வராதது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். மேலும் கணினி ஆசிரியர்களை நியமித்து ஊதியம் வழங்க ஒருவருக்கு ஆண்டுக்கு 1,80,000 ரூபாய் வீதம் மத்திய அரசு நிதி ஒதுக்குவதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல் ரயில் கொல்லம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதன்படி நவம்பர் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 11:20 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மதியம் 2:30 மணிக்கு கொல்லத்தை வந்தடைகிறது. இதேபோல் மறுமார்க்கத்தில் அனைத்து புதன்கிழமைகளிலும் கொல்லத்திலிருந்து மாலை 4:30 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலை அடைகிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 13,400 வாக்குச்சாவடிகள் இலங்கை நேரப்படி காலை 7 மணிக்கு துவங்கிய மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்குகளை பதிவு செய்தனர். இந்த தேர்தலில் 65% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தற்போது வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.